வாரம் பூஜை ரூம் கிளீன் பண்றது போய் இப்போ 15 டேஸ்க்கு ஒரு தடவை தான் பூஜை ரூம் கிளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மத்த நாளெல்லாம் அப்படியே பூ போட்டு பூஜை பண்றதுக்கு தான் நேரமே இருக்கு. நேத்து Thursday எப்படியாவது கிளீன் பண்ணிடணும்னு இருந்தேன். ஆனா நாள் முழுக்காவும் ஆர்டர் எடுக்கிறதும் பேக் பண்றதும் டிஸ்பேச் பண்றதுலயுமே நேரம் போயிருச்சு. ஈவினிங் 5 o'clock மேலதான் பூஜை ரூம் கிளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம்னாலும் நம்ம நிம்மதியா உட்காந்து பூஜை பண்ற ஒரு இடம், அந்த இடம் சுத்தமா இருந்தாதான் நாம மனநிறைவோட நம்ம பூஜையை செய்ய முடியும். எப்பவும் வாசனை பொடி யூஸ் பண்ணி தான் பூஜை ரூம் கிளீன் பண்ணுவேன். இந்த தடவை அது தீர்ந்துருச்சு. அதனால இந்த தடவை பூஜை ரூம் துடைக்கிற தண்ணீர்ல கொஞ்சம் பன்னீர் ஊத்தி பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு இந்த தண்ணீர்ல தான் பூஜை ரூம் தொடச்சிருந்தேன். வாசனை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ கொடுக்குறேன். வீட்ல டைம் இருக்கிறவங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். டைம் இல்லாதவங்க வேணும்னா நம்ம கிட்ட ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டா இந்த தாமரை தூபக்கால் வாங்கியிருந்தேன். இதுல மேல ஒரு சின்ன ஜாலி மூடி வரும். நம்ம உள்ள கப் சாம்பிராணி வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். ஆனா நான் வந்து இதை வாங்கினது லட்சுமி தயார வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். பூஜை ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணி தொடச்சு, பூஜை படங்கள் எல்லாம் தொடச்சு பொட்டு வச்சு, பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவி அதுக்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு பூஜை அறையில எல்லாமே செட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் 1 to 1.5 hours ஆயிடும்.